அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு புதுசா பார்க்குறீங்க எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களை அப்படியே ஷேரும் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நம்ம கங்குவா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். கங்குவா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த படம் உலக லெவலில் 30க்கும் மேற்பட்ட மொழிகள் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இது பேன் இந்தியா படம் தான், உலக லெவலில் ஒரு படம். ஸோ ஓகே, இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம திஷா பட்டாணி நடிச்சிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிரபாஸோட கல்கி படத்தில் நடிச்சிருப்பாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம பாபி தியோல் நடிச்சிருக்காரு. இது வந்து அனிமல் படத்தோட வில்லன். இதை தாண்டி சொல்லணும்னா நம்ம யாரை சொல்றது, போஸ் வெங்கட்ல ஆரம்பிச்சு யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, இது மட்டும் இல்லாமல் நட்டி நடராஜாரு, இப்படி எக்கச்சக்கமான கோவை சரலாம் முதற்கொண்டு இப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இந்த படம் ஃபுல்லாகவே இருக்காங்க. கருணா சார் முதற்கொண்டு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் அப்படின்னா சிறுத்தை சிவா, உங்களுக்குலாம் தெரியும். அவரோட லாஸ்ட்டாக அவர் டைரக்ட் பண்ண படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம தலைவரோட அண்ணாத்த படத்தை அவர் டைரக்ட் பண்ணாரு. அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம தேவிஸ்ரீ பிரசாத் தான். சரி, இந்த படத்தோட கதை என்ன? ஏன்னா ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது என்னடா 1900 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சில் இருக்குது. இப்போ ரீசெண்டாக ப்ரெசென்ட்டும் இருக்குது, பாஸ்ட் அண்ட் ப்ரெசென்ட் இருக்குது. இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். பட் படத்தோட கதைப்படி நம்ம ஹீரோ கோவாவில் கேஎஸ் ரவிக்குமார் சாருக்கு, கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு. பட் அவரால் பிடிக்க முடியாத கேஸ்லாம் இவர் வந்து பிடிச்சி தந்து அதுக்குண்டான அமௌண்ட் வாங்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒருத்தர் வந்து கொலை பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஏதாச்சும் நடக்கிற ஒரு கொலை. பட் அது ஒரு சூழ்நிலையை மாறுறப்போ அதை ஒரு பையன் பார்த்துடுறான். பட் இருந்தாலும் அந்த பையனை என்ன பண்றது, பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லி அவன் நம்ம கூட வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரசன்ட்ல இருக்கிற சூரியஸை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது பட் அந்த பையனை தொடும்போதும் சரி, அந்த பையனோட பார்வைக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய கனெக்டிங் இருக்குது. அதுதான் அந்த கங்குவா படத்தோட கங்குவா ஸ்டோரியோட கதை. பட் அந்த கங்குவா ஸ்டோரிக்கும் நம்ம சூர்யா சாரோட பிரசன்ட்ல இருக்கிற அந்த கதைக்கும் என்ன சம்மந்தம், அந்த பையன் யாரு அப்படிங்கிறது அந்த படத்தோட கதையே. ஏன்னா நீங்க படமெல்லாம் பார்த்துட்டு ப்ரீமியட் படம் அது வேற லெவல் கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைப்பீங்க. பட் இதில் படத்தில் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸு செம்மையாக பண்ணிட்டாங்க, சூப்பராக பண்ணிட்டாங்க. ஏன்னா அதில் சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க அந்த பையனோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் படம் மூலம் தெரிஞ்சிருக்கும். இதில் போஸ் வெங்கட் கொஞ்சம் வித்தியாசமாக நடிச்சிருப்பாரு. நட்டி சாரும் ஓரளவுக்கு வித்தியாசம் நடிச்சிருப்பாரு. மீதி எல்லா கேரக்டருமே கருணாஸ்ல ஆரம்பிச்சு யோகி பாபு, நம்ம ரெடின் கிங்ஸ்லி, அதே பட்டாணிதீப், அவன் எல்லாம் ஹீரோயின் முதற்கொண்டு எல்லாருமே ஒரு கேமியோ ரோல் 2 சீன் முடிச்சு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படிதான். பட் பாசிட்டிவாக பார்க்கும்போது நடிச்சது எல்லா கரெக்டாக கொடுத்து கரெக்டாக பண்ணிட்டாங்க. சூர்யா சார் பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் சொல்லி ப்ரீமியர் ரோல் ப்ரெசென்ட் ரோல் ரெண்டுக்குமே செம்மையான ஒரு ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. ஏன்னா எதற்கும் துணிந்தவன் படம் 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம சாருக்கு வந்து ஒரு படம் வந்துச்சு, ஜெய் பீம். அந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்க வேண்டியது, தியேட்டர் ரிலீஸ் ஆகலை. பட் அது ஓடிடியில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் கூட இன்னொரு படமும் வந்துச்சு, நம்ம சுதாகர் டைரக்ஷன் பண்ணாங்க. அந்த படமும் ஓடிடி ரிலீஸ் ஆச்சு. ஓடிடியில் ரிலீஸ் ஆன அந்த படங்கள்லாம் நல்லாவே இருந்துச்சு. பட் தியேட்டர் ரிலீஸ் ஆன எதற்கும் தெரிந்த படம் சரியாக போகலை. பட் இந்த படம் அப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்படி பாசிட்டிவாக சூர்யா சாரோட நடிப்பு எல்லாமே ஓகேவாக இருக்குது. படத்தில் செம்ம ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி இந்த படத்தோட டைரக்டர் சிவா, இவர் ஒவ்வொரு ஜேனல்ல ஒவ்வொரு படம் பண்ணுவாரு. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு 20 நிமிஷம் பார்க்கும்போது நமக்கு திடீர்னு அஜித் சாரோட வேகம் படம் ஞாபகம் வந்துருச்சு. ஐயோ! வேகம் படம் மாதிரி இருக்குதே எல்லாம் ஸ்க்ரீன் பிளே எல்லாம் பார்க்கும்போது, நான்லாம் மாட்டிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் வந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் தான் அந்த பிரீமியர் ஸ்டோர் போன உடனே தான் சரி ஓகே, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. செம்மையா இருக்குது. சிவா சாருக்குள்ள எவ்வளோ பெரிய திறமை இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே போயிடுச்சு. உண்மையிலுமே ரொம்ப நல்லாவே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. சிவா சார் மட்டும் இல்லாம, அவரோட மேக்கப் டீம்லேருந்து எல்லா டீம் டெக்னீஷியன், ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாமே செம்மையா ஒர்க் பண்ணியிருக்காங்க. சிஜிஎஃப்ஓ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள் சார். ஏன்னா ஒரு அடுத்த கட்டத்துக்கு தமிழ் சினிமா கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ, இப்போ விஜய் சார் போயிட்டாரு. அஜித் சார் தெரியும் அவர் எப்படிலாம் படம் பண்ணுவார் அப்படின்னு. ஏன்னா சார் கொஞ்சம் படம் பண்ணுறதுக்கு ரொம்பலாம் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டாரு. வருஷம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணா போதும்னு நினைக்கிறதான் நம்ம அஜித் சாருமே. பட் இருந்தாலும் அதுக்கு அடுத்தது நம்ம தான் அப்படின்னு சொல்லி சூர்யா சார் நினச்சிக்கிட்டு இருக்காரு. பட் அதுக்குள்ளே சிவகார்த்திகேயன் உள்ளே பூந்து அமரன் படத்தை உள்ளே விட்டு சொதப்பி இப்போ விஜய் அஜித் சண்டை வர்ற மாதிரி சிவகார்த்திகேயன் சாரோட ஃபேன்ஸுங்களுக்கும் சூர்யா சாரோட ஃபேன்ஸுங்களுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அதோட காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கங்குவா படம் ரிலீஸ் ஆகிறப்போ அமரன் படம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. அது எல்லா தேட்டருமே தூக்குங்கன்னு சொல்லி சூர்யா படத்துல இருந்து கேட்ட மாதிரியும். பட் ஆனால் தேட்டருக்காரங்க படம் நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் தூக்கலன்னு சொன்னதாகவும், அதுவும் சில இந்த கங்குவாலாம் வந்து செல்ஃப் எடுக்காதுன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். பட் இருந்தாலும் சூர்யா சார் ஓகே கொடுத்துருந்தா கரெக்டாக பண்ணிட்டேன் ரெண்டுலேயுமே. பட் இருந்தாலும் ரெண்டுலேயுமே எனக்கு நல்லா பிடிச்சிருந்துச்சு சூர்யா சார். ஏன்னா அவரோட ஒவ்வொரு கண் இமைப்பில் ஒரு ஆக்டிங். ரெண்டாவது பார்த்தோம்னா நம்ம ஹீரோயின் நான் சொன்ன மாதிரி தான் அந்த படம் கல்கி. ஏன்னா நீங்கள் அந்த படம் வேற படம் இருந்துச்சு. கல்கியில் எப்படி ஒரு பாட்டு கொண்டு டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இதுலேயும் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்ஷன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம பாபி தியோல்
நெசமாலுமே இந்த மனுஷன நான் அனிமல் படத்துல தான் பார்த்தேன். வில்லன் கேரக்டர் இப்படி ஒரு வில்லன் கேரக்டரா செம்மையா பண்றாப்புலடா! இவரெல்லாம் தமிழ் படத்துல நடிக்கணும், நேரடி தமிழ் படத்துல இருக்கணும் அப்படின்னு நான் சத்தியமா நெனச்சேன். ஆனா அவர் எந்த அளவுக்கு மொக்க பண்ணுவாங்கன்னு தெரியல. இவரெல்லாம் வில்லனாடா அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சப்பா. சும்மா ஒரு டயலாக்குங்கிறது கூட பெருசா இல்ல. ஈங்கிறாரு, ஊங்குறாரு, கத்துறாரு. அதுதான் ஆயிருச்சு. கருணாஸ் வைபவ் இவங்க எல்லாமே ஒரு கேமியோ மாரி குடுத்து கரெக்ட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. பட் மியூசிக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, தேவி பிரசாத் சார் அந்த கங்குவாங்கிற ஒரு சாங் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தலைவனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அதுவே நல்லா இருந்துச்சு. பட்டு கதைக்கு என்ன தேவையோ அத தான் பாட்டா குடுங்க சார். எல்லா பாட்டுமே நல்லா இருக்கு. அதுக்குன்னு படத்துல எனக்கு என்னவோ நான் படம் பார்க்கும்போது 6, 7 பாட்டு பார்த்த மாரி இருந்துச்சு. மியூசிக்லாம் வந்து ரொம்ப இரைச்சலா இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த ஃபைட் சீனுக்கு உண்டான கத்துறது இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கங்குவான கையா முய்யான்னு சாமி காதுல ரத்தமே வந்துருச்சுப்பா. உன் ரத்தமும் என் ரத்தமும் வெவ்வேறா அப்படின்னு கேட்கும்போது காதுல இப்படி அழுத்தி பிடிச்சி ரத்தத்தை தொட்டு பாடுறா அப்படின்னு கேட்குற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. மியூசிக் அந்த அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க. பட் ரொம்ப இரைச்சலா இருக்க மாதிரிச்சு. அவங்க கத்துறதுக்கும் அதுக்குள்ள மியூசிக்கும் உட்காந்து பார்க்க முடியல. எப்படா தேட்டர் விட்டு வெளியே போவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு இருக்குது. எனக்கு இன்னும் நிறைய பேர் சொன்னாங்க தெரியாம வந்துட்டோம்டா அமரனுக்கு அது போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. தாண்டி படத்துல மெயினா சொல்லணும் அப்படின்னு நினைச்சோம்னா ஃபைட் சீன் எல்லாமே சொல்லிட்டேன். சீன் பை சீனா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 25 நிமிஷம் ப்ரெசன்ட் சீன் ஓடுது. பட் அந்த ஃபாஸ்ட் சீன்ஸ்க்கு போகும்போது ஒரு கிழவி பேசும் பாருங்க. இந்த கிழவி வந்து நம்ம விஜயகாந்த் சார் படத்துல கூட நிறைய நடிச்சிருப்பாங்க. ஓவர் பர்ஃபார்மன்ஸுங்க அதெல்லாம் முடியலப்பா. ஏப்பா அந்த கிழவியெல்லாம் கூட்டா விட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோணுச்சு. நம்ம சூர்யா சார் கூட ஒரு பொண்ணு நடிச்சிருக்கும். அது பையன் தான். பட் படத்துல பொண்ணா காட்டியிருப்பாங்க. அவனும் பார்த்தோன்னா சூர்யா சார் அடுத்து அந்த ரோல் தான். கிளைமேக்ஸ்ல அந்த கப்பல்ல பாப் தியோல் சாரும் சூர்யா சார் ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க வந்து அந்த கயிறு இழுத்துட்டு சுறாவுக்கு போற மாதிரி ஒரு சீன் இருக்கும். கிளைமேக்ஸ் ஒரு 25 நிமிஷம் செம்மையா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 25 நிமிஷம், லாஸ்ட் 25 நிமிஷம், சென்ட்ரல் ஒரு 1/2 அன் ஹவர். படமா பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் நல்லா ட்ரை பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி அரைச்ச மாவு தான். பட் தமிழ் சினிமால சூர்யா சார் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த கிளைமேக்ஸ் ஒரு சீன் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சாடா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். இதுல பார்ட் 2 வேற இருக்குன்னாங்க. அப்படியாடா? அத முதல்ல சொல்லுங்கடா. என்னடா நீங்க வேற அந்த பக்கம் வேற ஞானவேல்ராஜ் சார் வேற கண்டிப்பா எல்லாருமே டிக்கெட்ல வச்சிருங்க. ஏன்னா இதே டிசம்பர் மாசம் இந்த படத்தோட சக்சஸ் மீட்டிங்க்கு இதெல்லாம் நீங்க எடுத்துட்டு வரணும். இந்த படம் கண்டிப்பா 2000 கோடி வசூல் பண்ணும் அப்படின்னு அவர் அடிச்சு சொல்லியிருக்காரு. ஏன்னா சூர்யா சார்ல கூட அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் ப்ரொடியூசர் பேர்ல சொல்லியிருக்காரு. இது சூர்யா சார் சொன்ன ஒரு வார்த்தை, கண்டிப்பா கங்குவா படத்தை பார்த்துட்டு எல்லாம் வாயை பொழப்பீங்க அப்படின்னாங்க. கண்டிப்பா சார் நாங்களாம் வாயை பொழந்தோம். ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் நல்ல டீம் கஷ்டப்பட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணி கொண்டு வந்து அங்கங்க திரைக்கதை லைட்டா சொதப்பல் விட்டாங்க. காமெடிங்கிற பேர்ல வைபவெல்லாம் பண்றது ரொம்ப அநியாயமா இருக்குது. அதெல்லாம் தாண்டி படத்துல முக்கியமான ஒரு கேமியோ செகண்ட் பார்ட்ல அவர் தான் மெயின் நினைக்கிறேன். அவர் ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இதுவரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க அது யாருன்னு. ஆனா அந்த ஒரு சஸ்பென்ஸை நான் உடைக்க விரும்பல. படத்துல முதலையோட சீன் ஒன்று இருக்கும். கண்டிப்பா அதை ட்ரெய்லர்ல பார்க்கும்போது நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதாண்டி சொன்னா பொண்ணுங்கெல்லாம் ஃபைட் பண்ற ஒரு சீன் இருக்கும். ஒரு 5 பேர் இருக்காங்க. எங்களை கொல்ல வந்துட்டாங்கிறப்போ அவங்க 5 பேர் இருக்காங்க, நீங்க 25 பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்ற அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் ஆகட்டும். அப்படி ஒவ்வொரு இதா நேர்த்தி அவங்க எல்லாம் கொடைக்கானல்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்கும்போது தெரியுது. ஒவ்வொரு பிரேம்லயுமே 5000 பேர், 4000 பேர் அப்படி ஒரு லொகேஷன் ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. இந்த நட்டி சார்லாம் கூட இவரான்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் நமக்கு லைட்டா சொதப்பிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தெரியுது. ஏன்னா அதில ப்ளூ சட்டை மாற அந்த ஐயோ! அவரு போஸ்ட்லாம் பாருங்க ட்விட்டர்ல. ஐயோ! நானே இந்த மாரி பேசுறேன்னா, அவர்லாம் எப்படி பேசுவார்டா அப்படிங்கும்போது எனக்கே கருக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா நானே அவரோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா நான் யாரோட ரிவ்யூவும் பார்க்க மாட்டேன். பார்க்காம தான் நான் ரிவ்யூ போடுவேன். பட் நீங்க டைம் இருந்துச்சுன்னா பாருங்க படம் எப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற மாரி இருக்கும். நெறைய இரைச்சலா இருந்துச்சு. தலைவலி, தூக்கமா வந்துருச்சு. சரி பரவால்ல அப்படின்ட்டு தான் உட்காந்து பார்த்தேன். மொக்கைலாம் இல்லைங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா படம் பாருங்க. எனக்கு சில சீன்ஸ் பிடிக்கல. அந்த சவுண்ட் எரைச்சல் தாங்க முடியல. படத்துல புதுசா, பெருசா இதுக்கெல்லாம் ட்விஸ்ட் அப்படிங்கிற மாரி எதுவுமே இல்ல. அந்த 1900 அந்த மாரி ஒரு ரேஞ்ச் 2024 பாஸ்ட் அண்ட் பிரசன்ட்க்குள்ள நடக்கிற விஷயம். அதுவும் கிளைமேக்ஸ்ல ஃப்ளைட்ல ஒரு ஃபைட் நடக்கும். அவர் ஃப்ளைட்ல போய் அத முடிச்சு அங்கிருந்து அதெல்லாம் ரொம்பவே டூ மச்சா இருந்துச்சு. வேகம் பார்ட் 2 பார்த்த மாரி எனக்கு இருந்துச்சு. சரிங்க டைம் இருந்துச்சுன்னா பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி.